வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மனித கழிவுகள் கலக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக தற்பொழுது சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய தடயவியல் ஆய்வகத்தில் குரல் மாதிரி பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், கூடுதல் விவரங்கள். வேங்கை வயல் கிராமத்தில் உள்ள குடிநீர் மேல்நிலை நீர் தொட்டியில் தண்ணீரில் மனித கழிவு கலந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. குடிநீரில் மனித கழிவு கலந்த சமூக உரிமைகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பல்வேறு அரசியல் கட்சிகள், அமைப்புகள், மனித உரிமை ஆணைகள் என பல தரப்பிலிருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த சம்பவம் நடைபெற்ற 20வது நாளில் இந்த வழக்கு சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டு சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் இந்த விவகாரம் தொடர்பாக குற்றவாளிகளை கண்டறியும் உண்மையை கண்டறியும் சோதனையும் வேங்கை வயல், இறையூர் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த 6 சிறுவர்கள் உட்பட 31 பேரிடம் டிஎன்ஏ பரிசோதனைகளையும் சிபிசிஐடி போலீசார் மேற்கொண்டனர். ஒரு காவலர் உட்பட 20 இந்த குரல் மாதிரி பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் வேங்கை வயலில் குடிநீர் மனித கழிவுகள் கலந்த விவகாரத்தில் மேலும் 3 பேருக்கு இன்று குரல் மாதிரி பரிசோதனை செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி நீதிமன்ற உத்தரவுப்படி இரு பெண்கள் உட்பட 3 பேருக்கு சென்னை மயிலாப்பூரில் உள்ள தடயவியல் அறிவியல் ஆய்வகத்தில் குரல் மாதிரி பரிசோதனை தொடங்கியிருக்கிறது. இந்த குரல் மாதிரி பரிசோதனை 3 அதிகாரிகள் இந்த சோதனையை மேற்கொள்ள இருக்கின்றனர். ஒருவருக்கு பின் ஒருவராக இந்த குரல் மாதிரி பரிசோதனையானது நடைபெற இருக்கிறது. இந்த குரல் மாதிரியானது அந்த மலக்கலை கலந்த விவகாரத்தில் அப்போது பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு ஆடியோ, அந்த ஆடியோ வைத்துதான் இந்த குரல் மாதிரி பரிசோதனை நடைபெற இருப்பதாக சிபிசிஐடி அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.